தாவேகாங்கிற கட்சியை அவங்க அமைக்க போகிற ஆட்சியை வந்து நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து தனிப்பெருங்கட்சியாக அவங்க தான் இருக்கிறாங்க. அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை 108 இடங்களை கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து பதவி பிரமாணம் எடுப்பதற்கு அழைப்பதற்கு ஆளுநர் வந்து இவ்வளவு காலம் தாழ்த்துவதும் அதில் வந்து ஏற்புடையதில்லை. அது ஜனநாயக படுகொலை. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் கட்சி சார்பு இல்லாமல் நாம் தமிழர் கட்சி, திமுக, இடதுசாரிகள், திருமாவளவன், கமலஹாசன் எல்லாருமே வந்து எதுக்குறாங்க. விஜயை வந்து பதவியேற்க வந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து விஜய் மட்டும் இது வரைக்கும் வாய் திறக்கலை. இது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசோட செயல்பாடு. அவங்க திட்டமிட்டு முடக்கிறாங்க. காங்கிரஸோடு சேர்ந்ததால் வந்து என்னை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு கூட எதுவும் சொல்லலை. அப்போ எல்லா கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டை வந்து கண்டிக்குது. ஆளுநர் அடாவடித்தனமாக செயல்படுறாரு அப்படின்னு கண்டிக்கிறாங்க. ஆனால் தாவேகா மட்டும் வாய் திறக்காமல் இருக்குது. அப்போ இது வந்து அவங்களோட கையாளத்தனத்தை காட்டுது. கரூரில் வழக்கு வந்து எப்போ வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதோ அதுக்கு பிறகு சம்பிரதாயத்துக்கு கூட பாஜக குறித்தோ, மோடி குறித்தோ, அமித்ஷா குறித்தோ எங்கும் பேசாத விஜய் இப்போ ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற தருணத்தில் முழுக்க பாஜக கிட்ட சரணடைஞ்சிருவார். அதனால் வந்து வரக்கூடிய எப்படியும் ஆட்சி அமைச்சுவார் நம்புகிறேன். அதில் வந்து ஆளுநர் வந்து தனிக்கட்சியாக அதிகப்படியான இடங்களை பெற்றதால் அவர் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அவர் ஆட்சி அமைச்சு என்ன மாதிரி நிர்வாகத்தை ஆட்சியை கொடுக்குறாரு அப்படின்னு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இவருக்கா வாக்கு செலுத்தணும். அரசியலில் எந்தவித புரிதலும் இல்லாத, அக்கறையும் இல்லாத, அறிவும் இல்லாத ஒரு ஞான சுனியத்துக்கு வாக்கு செலுத்திருக்கோங்கிற அந்த புத்தி மக்களுக்கு அதுக்கு பிறகாவது வரணும்.